வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம தினந்தோறும் தண்ணீர் குடிப்பதால நமக்கு ஏற்படக்கூடிய மருத்துவமனைகளை நம்ம விளக்கமாக பார்க்க போறோங்க. முதல்ல நம்ம ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு சராசரியாக 3 லிட்டருக்கும் குறைவாக நம்ம தண்ணீர் வந்து குடிக்க கூடாதுங்க. அதாவது சுமார் 8லிருந்து 10 டம்ளர் தண்ணீர் நம்ம குடித்து தான் ஆகணும். 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடல்ல வந்து வறட்சி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தண்ணீர் குடிக்கிறது வந்து நல்லது தான். எனினும் நீங்க உங்களுடைய உடல் உழைப்பு, நீங்க வசிக்கக்கூடிய இடத்தினுடைய காலநிலை, உங்களுடைய உடல் நிலையெல்லாம் பொறுத்து அந்த அளவுகள் மாறுபடலாம். ஆனால் வறட்சி அடையாத அளவுக்கு உங்களுடைய உடலமைப்பை பராமரித்துக் கொள்வதற்கு தாகம் ஏற்படுமோ தண்ணீர் குடிக்கணும். தாகம் நிறுத்தி தண்ணீர் குடிக்கிறத நிறுத்திடணும். ஸோ இதுதான் அளவு. 3 லிட்டருக்கும் குறையாம அளவுக்கு தண்ணீர் குடிச்சிட்டு வந்தீங்க, 8லிருந்து 10 டம்ளர் தண்ணீர் குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது இந்த தண்ணீரே உங்களுக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய டைஜஷன் வந்து இம்ப்ரூவ்ஸ் ஆகும். அதாவது செரிமானம் வந்து உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். உணவு சரியாக செரிமானம் அடைவதற்கு தண்ணீர் வந்து இன்றியமையாதது நமக்கே தெரியும். ஸோ இதனால நீங்கள் மலச்சிக்கல் எல்லாம் தடுத்துக் கொள்ளலாம். போதிய அளவு தண்ணீர் குடிக்கும் போது தான் அது குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கி கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்துது, மீண்டும் வராமலும் நமக்கு வந்து தடுக்குது. அசிடிட்டி அப்படின்ற அந்த அமிலத்தன்மையை நம்ம தண்ணீர் குடித்துக் கொள்ளும்போது சரி பண்ணிக்கலாங்க. ஸோ வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலத்தன்மையை சமன்படுத்தி நெஞ்செரிச்சல், அப்புறம் குடல் புண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சர் போன்ற பாதிப்புகள் நமக்கு வந்து வராமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். அப்போ தண்ணீர் வந்து நம்மளுடைய செரிமானத்தை மேம்படுத்தும். ஏன்னா நம்ம நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது தான் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளே நமக்கு ஏற்படுது. அப்போ நம்ம போதுமான அளவுக்கு தண்ணீர் குடித்தோம் அப்படின்னாலே செரிமானம் நமக்கு சீராக இருக்கும். ஒட்டுமொத்த செரிமான மண்டலமுமே நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுநீரக செயல்பாடு வந்து நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். அதாவது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் வந்து கிட்னி ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ சிறுநீரகம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றுவதற்கு தண்ணீரை வந்து ஒரு முக்கிய ஊடகமாக பயன்படுத்துதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தண்ணீர் மூலமாக தான் நமக்கு அந்த சிறுநீரகம் நச்சுக்களை வந்து வெளியேற்றுது. ஸோ போதிய அளவு தண்ணீர் குடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நமக்கு சிறுநீர் வழியாக எளிதாக வெளியேறும். சிறுநீரக கற்கள் உண்டாவதை நம்ம முன்னாடியே தடுத்துக்கொள்ளலாம். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாமல் முன்னாடியே நம்ம வந்து தடுத்துக்கொள்ள முடியும். நம்முடைய உடலில் நீர் சத்து குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா உப்புக்கள் வந்து படிந்து அது கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்ற அந்த சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு காரணமாக ஆகிடும். அதனால நீங்கள் தாராளமாக தண்ணீர் குடிக்கும் போது அந்த சிறுநீரக கற்கள் வந்து உருவாகிறத நீங்கள் முன்னாடியே தடுத்துக்கொள்ளலாம். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாக முன்னாடியே தடுக்கலாம். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கலாம். அதை வந்து நீங்கள் சரியும் பண்ணிக்கலாம். ஸோ ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டல வேலையுமே மிகச்சிறப்பாக நடக்கணும்னா போதுமான அளவுக்கு நம்ம தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப நல்லதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தண்ணீர் வந்து உங்களுடைய மூளை மற்றும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆற்றலோட உங்களை இருக்கிறதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ பூஸ்ட் பிரெயின் ஃபங்க்ஷன் அண்ட் எனர்ஜி, மூளையினுடைய செயல்திறன் ஆற்றலை மேம்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்ளணும். நமது மூளையினுடைய செயல்பாடுகள் பெருமளவு நீர் சத்து சார்ந்தது தான் இயங்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் சோர்வாக இருக்கு அப்படின்னா அந்த சோர்வு நீங்கிறதுக்கு அந்த நரம்பு மண்டலத்தை எல்லாம் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி சுறுசுறுப்பாக உங்களை மாற்றிக்கணும்னா தண்ணீர் நீங்கள் குடிக்கணும். ஸோ உடலில் லேசான நீர் சத்து குறைபாடு, டீஹைட்ரேஷன் வந்து உங்களுக்கு ஏற்பட்டால் கூட சோர்வு, தலைவலி, மயக்கம், கவனக்குறைவெல்லாம் ஏற்பட தான் செய்யும். மனநிலை வந்து சீராகணும் அப்படின்னா நீங்கள் போதிய அளவு தண்ணீர் குடிக்கும் போது தான் நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கும் மூளையை எப்போதுமே சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் அந்த நீர் சத்து அப்படின்றது உதவிகரமாக இருக்கும். நீங்கள் போதுமான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் நரம்புகள், குறிப்பாக அந்த மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள்லாம் தளர்த்தப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து பாய்ச்சப்பட்டு சுறுசுறுப்பாக நீங்கள் மீண்டும் இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ தண்ணீர் வந்து உங்களுக்கு ஆற்றல் மேம்பாடாகவும் மூளையை வந்து எப்போதுமே விழிப்போடு இருக்க செய்கிறதுக்கும் துணை புரியக்கூடியதாக தான் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும், வெயிட் லாஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுவும் ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட்டோட பண்ணணும்னா தண்ணீர் உங்களுக்கு வந்து துணை புரியுங்க. இப்போ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு தண்ணீர் ஒரு சிறந்த இயற்கை மருந்து. இது வந்து உங்களுடைய பசியை வந்து கட்டுப்படுத்திடும். இப்போ உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கிறது அதிகப்படியான உணவு உண்பதை நமக்கு தடுத்து வயிறு நிறைந்த ஒரு உணர்வு வந்து கொடுக்கும். இதனாலேயே நீங்கள் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு இன்னும் வெயிட் ஆகிக்க மாட்டீங்க. அந்த முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ தண்ணீர் என்ன பண்ணும் அப்படின்னா உடனே அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். அதாவது மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதால இந்த குளிர்ந்த அல்லது சாதாரண தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத அதிக கொழுப்புகள் மற்றும் கலோரிகளை வந்து எரித்து அதை உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிட்டு இந்த தொப்பை, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள்லாம் இல்லாமல் கனக்கச்சிதமான உடலை பசியை கட்டுப்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தண்ணீர் உங்களுக்கு வந்து துணை புரியுங்க. பளபளப்பான சருமம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஹெல்த்தியான க்ளோவிங்கான ஸ்கின் வேணும்னா நீங்கள் தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க. சருமத்தின் ஆரோக்கியத்திற்கும் தண்ணீருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தண்ணீர் வந்து நீங்கள் போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது தான் உங்களுடைய
உங்களுடைய முகங்கள்ல இருக்கக்கூடிய சுருக்கங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். உடல்ல நீர் சத்து குறையும் போது சருமம் வறண்டு சுருக்கங்கள் சீக்கிரம் வந்து உங்களுக்கு தோன்றும். தண்ணீர் வந்து குடிக்கிறது அப்படின்றது சருமத்தை உங்களுக்கு ஈரப்பதத்தோட, அதாவது ஹைட்ரேட்டடாக உங்களுக்கு வந்து வைத்திருக்கும். முகப்பொருவையுமே உங்களுக்கு வந்து தடுக்கும். உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள், வியர்வை மற்றும் சிறுநீர் மூலம் வெளியேறுவதால முகப்பொருட்கள் ஏற்படுவது உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், க்ளோவிங்கான ஃபேஸ் வந்து நம்மளுடைய கிழமைக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும். நம்முடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்குமே தண்ணீர் வந்து மிக மிக அவசியமானது. நமது உடலில் சுமார் 60% நீர் சத்து இருக்குது. தினமும் போதிய அளவு தண்ணீர் குடிக்கும் போது இந்த நன்மைகளை பெற்று உடலமைப்பை நலமோடு பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.